ஒழுங்கில்லாததை மறுபடியும் உருவாக்கி அதை நல்லதாக மாற்றுகிறார். நம்முடைய வாழ்க்கை அப்படிதாங்க. ஒழுங்கில்லாம இருக்குதுன்னா அதை நல்லதாக மாற்றுகிற தேவன், நம்மை நல்லவர்களாக மாற்றுகிற தெய்வம், நம்மை நீதிமான்களாய் மாற்றுகிற தெய்வம், நம்மை பரிசுத்தவான்களாய் மாற்றுகிற தெய்வம். இது ஒழுங்கில்ல அது ஒழுங்கில்லன்னு நீங்க யோசிக்காதீங்க. ஒரு நாள் பாருங்க, அது நல்லதாய் மாறும். அது யாரா வேணா இருக்கலாம், குடும்பத்தில் இருக்கலாம், வெளியில இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம். எந்த ஒழுங்கில்லாத காரியமா இருந்தாலும் இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு வாக்கு தத்தமா சொல்றாரு, ஒழுங்கில்லாதத ஒழுங்கா மட்டும் இல்ல, நான் நல்லதாக மாற்றுவேன். தேவனே நல்லதுன்னு சொல்ற மாதிரி மாத்திடுவார். அப்படிப்பட்ட நல்லதாக நம்மை தேவன் மாற்ற வல்லவரா இருக்கிறார்.